மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அமைதியாக சுமந்த 3 விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அது வெளியில் யாருக்குமே தெரியாது. யாருமே அறிய முடியாத உங்களுடைய இதயத்தின் ஆழமான இருண்ட அறையில் நீங்கள் பூட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த 3 ரகசியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். முதலாவதாக, பொருளாதாரத்துல ஒரு சரிவானது ஏற்பட்டிருக்கும். வெளியில் நீங்கள் எவ்வளவுதான் கம்பீரமாக நடந்து கொண்டாலும் உங்களுக்குள்ள நீங்கள் சந்தித்து வரக்கூடிய பெரும் கடன் சுமை அல்லது பண நெருக்கடியை யாரிடமும் சொல்ல முடியாமல் ஒரு ரகசியமான காயமாகவே உங்களுக்குள்ள நீங்க சுமந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா அதை வெளியில யாருக்குமே தெரியாது. அது அனைத்தையுமே நீங்க உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே தாங்க வைத்து நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. வெளியில் யாரிடமும் நீங்கள் ஒருபோதும் கூற மாட்டீங்க. ஆனா அது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். இரண்டாவதா, ஏமாற்றப்பட்ட ஒரு உறவு. நீங்கள் உயிருக்கு மேலாக நம்பிய ஒரு நபர் உங்களுடைய பெரும் ஏணியாக பயன்படுத்தி கொண்டு விலகி சென்றதை யாரிடமும் நீங்கள் சொல்லாமல் அந்த ஒரு துரோகத்தையும் இன்றும் நீங்கள் மனதிற்குள் இரத்த கசிவாகவே சுமந்து கொண்டிருப்பீங்க. ஆனா நீங்க உயிருக்கு மேலாக ஒரு பழகிய நபரை என்னை ஏமாற்றி விட்டு போனார் அப்படின்னு நம்ம வெளியே சொன்னோம் அப்படின்னா அவருடைய மரியாதையும் பெறும். நம்மளுடைய உயிருக்குயிராக பழகி ஒரு நபர் இப்படி இவருக்கு செய்துவிட்டு போயிட்டானே அப்படின்னு அவங்களுடைய தாக்கங்களும் அவனுக்கு கெட்டதை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் என்று நல்ல ஒரு மனம் கொண்ட நீங்கள் யாரிடமும் வெளியில் சொல்லாமல் என்னுடனே அது இருந்துவிட்டு போட்டும் அப்படின்னு மனதிற்குள்ள மட்டுமே நீங்க வைத்து வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய நபராகவும் இதுவரைக்கும் நீங்க இருந்து கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. அதையும் நீங்க மனதிற்குள்ள அந்த ஒரு கஷ்டத்தையும் நீங்க மனதிற்குள்ள வைத்து தாங்கி கொண்டே தாங்க இருப்பீங்க. மூணாவதா, தோற்று போன உங்களுடைய கனவு. நான் இதை சாதிப்பேன் என்று நீங்கள் தவம் இருந்த அந்த ஒரு விஷயம் கடைசி நேரத்தில் உங்களுடைய கையை விட்டு போனதை வெளியே எனக்கு விருப்பமில்லை என்று பொய் சொல்லிவிட்டு கொண்டு உள்ளுக்குள்ள அழுது கொண்டிருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் அது எதையுமே நீங்க வெளியில கூறியிருக்க மாட்டீங்க. ஆரம்பத்துல போக போக சில உறவுகள் அதை தன்னாலேயே புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் இரவு நேரங்கள்ல அழுகைகளும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். பகல் முழுதும் ஒரு பாறையை போல நீங்கள் திண்மையாக இருக்கக்கூடிய நீங்கள் இரவு நேரங்கள்ல தனிமையில விம்மி அழுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வழிமிகுந்த காரணங்களும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஒன்னாவது, அலட்சியமாக நீங்க நடந்து கொள்வது. வீட்டில் உள்ளவர்களுக்காக இவ்வளவு உழைத்தும் ஒரு வேளை உணவாவது என் விருப்பப்படி கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தால் வரக்கூடிய அழுகைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து அதுவும் உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இரண்டாவதாக, தனிமை. சுற்றிலும் உறவுகள் இருந்தும் என் மனபாரத்தை பகிர ஒரு ஜீவன் எனக்கு கூட இல்லையே என்று ஆழமான ஒரு தனிமை உணர்வு. இதுவும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இதுவும் ஒரு பிரச்சனைக்கு மேல ஒரு பிரச்சனையை உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். மூணாவதா, பழி சொற்கள். உழைத்த இடத்திலும் வாழ்ந்த இடத்திலும் உங்களுக்கு கிடைத்த தேவையற்ற பழிச்சொற்கள் உங்களுடைய உறக்கத்தை கெடுத்திருக்கும். ஆனா நீங்க நினைத்தே பார்த்திருக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் மற்றவங்களுடைய வேலைகளையும் நீங்க எடுத்து பார்த்திருப்பீங்க. வெளியில் எதையுமே நீங்க கூறாம அமைதியாகவும் வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் நீங்க மற்றவங்களுக்கு உழைத்து கொடுத்தாலுமே மற்றவங்க நீங்க ஏதாவது ஒரு சிறிய தவறுகளை செய்யும் பொழுது உங்களை தேவையில்லாம திட்டுவாங்க. தேவையில்லாம பழி சொற்களையும் உங்கள் மீது போடுவாங்க. அது மிகப்பெரிய ஒரு கவலையை உங்கள் மீது நிச்சயமாக வரவும் வைத்திருக்கும். இந்த மாதிரி உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டும் தாங்க இருந்திருப்பாங்க. முக்கியமா நீங்க உழைத்த இடத்திலும் வாழ்ந்த இடத்திலும் இது நிச்சயமாக நடந்திருக்கும். நான்காவதா, உங்களுடைய முதிர்ச்சியின் ஒரு பாரம் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்புகளை நீங்கள் சுமந்ததால் உங்களுடைய இளமையை தொலைத்த அந்த ஒரு ஏக்கம் இன்றும் உங்களை வாட்டிக்கொண்டேதான் இருக்கும். என்னுடைய சிறு வயது வாழ்க்கையை என்னால் இன்னும் வாழ முடியாதா? எனக்கு மறுபிறவி என்பது கிடைக்குமா கிடைக்காதா? அதை நான் மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ள பல எண்ணங்கள் இப்போ வரைக்கும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அடுத்ததா, நம்பிக்கை துரோகங்கள். இவர்களாவது என்னை மதிப்பார்களா என்று நீங்கள் நம்பிய கடைசி கட்ட உறவும் உங்களை கைவிட்ட போது வரக்கூடிய இயலாமையின் ஒரு அழுகை. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனா ஆரம்பத்துல எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில தெரியாம தாங்க இருந்திருக்கும். போக போக நீங்க தான் எல்லாத்தையும் புரிந்து கொண்டு வாழ்க்கைனா என்ன என்பதையும் அறிந்து கொண்டு நடக்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனா வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். மறக்காம நம்முடைய சேனலையும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில பிறக்கக்கூடிய அமைதி நிலையான ஒரு விடியலாக இருக்கும். ஜோதிட ரீதியா வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு குருவின் பார்வை மற்றும் சனி
பகவானின் நிலை மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகா அமைதியை தேடி கொடுக்கும். முக்கியமா உங்களுடைய அதிபதியாக சனி பகவான் இருப்பதால் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கடினமான சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள கொண்டு வந்து கொடுக்க மாட்டார். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மகா அமைதியை தேடி கொடுப்பார். இந்த ஒரு அமைதி என்பது வெறும் மௌனங்கள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போவது கிடையாது. இது ஒரு பொருளாதார மற்றும் மனம் ரீதியான விஷயங்களை உங்களுக்குள்ள தெரிய வைக்கக்கூடிய சில விஷயங்களாக உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இதுவரைக்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை ஒரு தெளிவான ஒரு நீரோடையை போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எப்படி புரிந்து எல்லாத்தையும் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டுமோ அதன்படி நீங்க நிச்சயமா மாறவும் ஆரம்பிப்பீங்க. தேவையற்ற சலசலப்புகள் உங்களுடைய வீட்டை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஒரு நிலையான வருமானம் மற்றும் கௌரவமான பதவி உங்களுக்குள்ள கிடைப்பதன் மூலம் இந்த ஒரு அமைதி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிரந்தர அஸ்திவாரமாக நிச்சயமாக மாறிவிடும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிய ஆரம்பித்துக் கொள்வீங்க. வாழ்க்கையில எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு நீங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய 3 சின்ன சந்தோஷங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். வாழ்க்கையின் அடிமட்ட வழிகளை நீங்கள் சந்தித்த நீங்கள் இப்போது பெரிய எதிர்பார்ப்புகள் எதையும் கொண்டிருக்க மாட்டீங்க. ஆனா காலம் உங்களுக்கு இந்த 3 சந்தோஷங்களை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். ஒன்று, நிம்மதியான ஒரு உணவு. ஒரு வேளை உணவாவது எந்த புகாரும் இல்லாமல் அன்பானவர்களுடன் அமர்ந்து உண்ணும் அந்த சந்தோஷம் இப்போது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பித்திருக்கும். அதையும் நீங்கள் இப்போது புரிந்து கொண்டும் அதன்படியும் நீங்கள் நடந்து கொண்டும் இருப்பீங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடிமட்ட வழிகளை சந்தித்த நீங்கள் இப்போது பெரிய எதிர்பார்ப்புகள் எதையுமே நீங்க கொண்டிருக்க மாட்டீங்க. ஆனா காலம் உங்களுக்கு இந்த 3 விஷயங்களை தேடி கொடுக்கும். ஒன்று, நிம்மதியான உணவு. ஒருவேளை சாப்பிட்டாலும் அது எந்த விதமான கவலைகளும் கஷ்டங்களும் இல்லாமல் உணவு நல்லதாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். 2வது, சுய கௌரவம். உங்களை அலட்சியப்படுத்திய அதே இடத்தில் நீங்கள் ஒரு வெற்றியாளராக அமர்ந்து பேசும் அந்த ஒரு தருணம் உங்களுக்குள்ள வாய்க்க வேண்டும் என்று உங்களுடைய மனதானது கூற ஆரம்பிக்கும். இதையும் நீங்க முக்கியமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. 3வதா, ஆரோக்கியத்துல ஒரு மீட்சி. நீண்ட நாள் மன அழுத்தங்கள் மற்றும் உடல் உபாதைகளிலிருந்து விடுதலை பெற்று ஒரு புது தெம்போடு நீங்க நடைபோடும் அந்த ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ள கிடைக்கும். அதனையும் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படவும் ஆரம்பிப்பீங்க. இதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. இதுவும் மிக பெரிய அளவுல உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். அடுத்ததா, உங்களை தேடி வரும் புரிதலும் ஒரு மகிழ்ச்சியும். உங்களுடைய வீட்டின் மகிழ்ச்சி என்பது இப்போது உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரின் வருகையால் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க நினைத்ததை விட இது போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அவர் உங்களை ஒரு கருவியாக பார்க்காமல் ஒரு உணர்வுள்ள மனிதராக உங்களை பார்க்க ஆரம்பிப்பார். வாழ்க்கையில எது வேண்டும் என்பதையும் அவர் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பார். அவர் உங்களிடம் சொல்லப்படாத வழிகளை உணர்ந்து உங்களுடைய சுமையை இறக்கி வைக்க உதவக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார். எனவே மகரம் ராசி அன்பர்களே, நீங்கள் இழந்தது ஏராளம். ஆனால் இனி நீங்கள் பெறப்போவது அதைவிட பல மடங்கு அதிகமாகவே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த கசப்பான சம்பவங்கள் அனைத்தும் உங்களை ஒரு வைரமாக செதுக்கவே தாங்க நடந்தது. அதை நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இனிமே நீங்கள் ஜொலிக்கக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. உங்களுடைய கடந்த கால கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இனி வரக்கூடிய காலத்தில் முத்துக்களாக மாறி உங்களுடைய வாழ்க்கையை அது அலங்கரித்து விடுக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல விதமான விஷயங்களாகவே மட்டுமே தாங்க இருக்கும். கெடுதல்கள் எதுவும் ஏற்படாமல் நல்லது ஏற்பட்டு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க பொறுமையாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு வெற்றியாளராக அமர்ந்து பேசும் அந்த ஒரு தருணம் உங்களுக்குள்ள வாய்க்க வேண்டும் என்று உங்களுடைய மனதானது கூறவும் ஆரம்பிக்கும். இதையும் நீங்க முக்கியமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. 3வதா, ஆரோக்கியத்துல ஒரு மீட்சி. நீண்ட நாள் மன அழுத்தங்கள் மற்றும் உடல் உபாதைகளிலிருந்து விடுதலை பெற்று ஒரு புது தெம்போடு நீங்க நடைபோடும் அந்த ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ள கிடைக்கும். அதனையும் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படவும் ஆரம்பிப்பீங்க. இதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. இதுவும் மிக பெரிய அளவுல உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். அடுத்ததா, உங்களை தேடி வரும் புரிதலும் ஒரு மகிழ்ச்சியும்.
உங்களுடைய வீட்டின் மகிழ்ச்சி என்பது இப்போது உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரின் வருகையால் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க நினைத்ததை விட இது போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அவர் உங்களை ஒரு கருவியாக பார்க்காமல் ஒரு உணர்வுள்ள மனிதராக உங்களை பார்க்க ஆரம்பிப்பார். வாழ்க்கையில எது வேண்டும் என்பதையும் அவர் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பார். அவர் உங்களிடம் சொல்லப்படாத வழிகளை உணர்ந்து உங்களுடைய சுமையை இறக்கி வைக்க உதவக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார். எனவே மகரம் ராசி அன்பர்களே, நீங்கள்